அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது காடுகளில் அதிகமாக இருக்கக்கூடிய மரங்களை பற்றி காணப்போகின்றோம். மரங்களை பற்றி கூறும் பாடலான அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற பாடப்பகுதியை பற்றி நாம் இக்காணொளியில் ஆய்வு செய்ய போகின்றோம். இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்குள் செல்வோம். அப்படியே நிற்கட்டும். இதற்கான நூல்வெளி. அப்படியே நிற்கட்டும் என்ற கவிதையை எழுதியவர் ராஜ மார்த்தாண்டன். இவர் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்களை பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இப்பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தானிருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோடே கரிநீல கோலிக் குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளிய மிலாறுடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தில் நிழலில்தானே. பெரும் வாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போலே. இந்த கவிதைக்கான சொல்லும் பொருளும்: பரவசம், மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல், துக்கம் விசாரித்தல். மீண்டும் ஒருமுறை கவிதையை வாசித்தல். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தானிருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளோடே கருநீல கோலிக் குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும்
பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காங்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளிய மிலாறுடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போலே. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மரங்களை நாம் பாதுகாப்போம். மரங்களை நினைவு கூறும் வகையில் இந்த கவிதை அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம்.